இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். நம்முடைய இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா கலந்து கொள்ளக்கூடிய சந்திப்புகள், அவருடைய பொது நிகழ்ச்சிகள், இதிலெல்லாம் கவனிச்சிங்கன்னா அவருக்கு முன்னாடி ஒரு தண்ணீர் பாட்டில் இருக்கும். அதில் ஹிமாலயா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும். அந்த ஒரு பாட்டில் தண்ணீருக்கு, அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கான மதிப்பு எவ்வளோ தெரியுமா? 850 ரூபா. சரியா? ஒரு நாளைக்கு மட்டும் அமித்ஷாவினுடைய குடிநீருக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு தெரியுமா செலவாகுது? ஏறத்தாழ 5000த்திற்கும் மேல். நல்லா புரிஞ்சுங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர் ஒரு நாள் 1 லிட்டர் தண்ணீருக்காக அவருக்கு மக்கள் வரிப்பணமாக செலவு செய்யப்படுவது என்பது 850 ரூபா, 850. சரியா? இப்போது பிரதமருக்கு வாங்க, அவருக்கு ஹேர் கட் பண்ணுறதுலேருந்து, அவர் அணிகிற கோட்லேருந்து, அவர் சாப்பிட்ற காளான்லேருந்து எத்தனை லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஊடகங்களில் வந்த செய்தி, ஆதாரங்களோடு வெளிப்பட்ட செய்தி. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அமித்ஷா 850 ரூபா தண்ணி குடிக்கிறது இல்லை, மோடி காளான் சாப்பிட்றது எல்லாம் இல்லை. 3 பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய வந்த செய்தியை நீங்கள் இதோட ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் செய்தி எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய பிரதேசத்தில் இந்தோர் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியிலிருந்து வந்திருக்கிறது. இங்கு கழிவுநீர் கலந்த குடிநீரை அங்கிருக்கக்கூடிய மக்கள் குடித்திருக்கிறார்கள். அதில் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னமும் உயிருக்கு எத்தனை மக்கள் மருத்துவமனையில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் மட்டுமல்ல, குஜராத் மாடல், மோடி மாடல் தெரியுமா? குஜராத்தினுடைய காந்தி நகர் தொகுதியிலிருந்து 2 தினங்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய பகுதியில், இது அமித்ஷாவினுடைய மக்களவை தொகுதி, அதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இங்கு கழிவுநீர் கலந்த குடிநீரை பருகிய 20க்கும் மேற்பட்டோர் டைஃபாய்டு அப்படிங்கிற காய்ச்சலால் மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார். டைஃபாய்டு உங்களுக்கு தெரியும், அது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாதி. பல நேரங்களில் இந்த டைஃபாய்டு உயிரையே பறித்திருக்கிறது. அந்த அளவிற்கு ஒரு கொடூரமான வியாதி. அது பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யோகியினுடைய உத்தரப்பிரதேச மாநிலம், இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய கிரேட்டர் நோய்டா என்று சொல்லக்கூடிய பகுதியில் பல குடியிருப்புகள் இருக்கிறது. இந்த குடியிருப்புகளில் இவங்க சுகாதாரமற்ற குடிநீரை இந்த குடியிருப்பை சார்ந்த மக்கள் பருகியிருக்கிறார்கள் என்பதற்காக கடந்த செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் ஏராளமான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது. அதாவது சுமார் 6லிருந்து 7 குடும்பங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது. அமித்ஷாவிற்கான இந்த குடிநீர் எங்கே தயாரிக்கப்படுகிறதுனா, இமாலயன் நீரூற்றுகளில் இதற்கென்றே தனியாக அமித்ஷாவிற்கு குடிநீர் தயாரிப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. நல்லா பார்த்துங்க. இங்கே இந்துக்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம், இங்கே அவங்களுக்காக ஆட்சி நடத்துகிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம், வந்தேறியா இப்படின்னு சொல்லி, அதாவது ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு சந்தோஷங்கிற மாதிரி பிளவுபடுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள், மன்னிக்கவும், இந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பாருங்கள். குடிநீருக்கு இங்கே மக்களுக்கு நல்ல குடிநீர் குடிக்க வக்கு இல்லை. 10 வருடம் 11 வருடம் ஆட்சியில் இருக்கிறாங்க. எல்லோரும் கக்கூஸ் கட்டித்தாரேன்னு சொன்னாங்க, எல்லாருக்கும் அதை பண்ணித்தாரேன், இது பண்ணித்தாரேன்னு சொல்கிறேன், ஒன்றும் பண்ணலை. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில், இதில் நீங்கள் கூடுதலாக பார்க்கணும், இதில் முஸ்லீமினுடைய வரிப்பணம் இருக்கிறது, கிறிஸ்தவனுடைய வரிப்பணம் இருக்கிறது, பார்சியினுடைய, புத்தனுடைய, ஜைன மதத்தை சார்ந்த எல்லாவனுடைய வரிப்பணத்தில், அந்த வரிப்பணத்தில் தான் முடக்குன்னு அமித்ஷா தண்ணீர் குடிச்சிட்ருக்கார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அப்போது ஊர் எப்படி போகிறா என்ன? ஒரு பழைய கதை சொல்லுவாங்களே, ஊரே பற்றி எரியும் போது நீரோ மன்னன் ஃபிடில் வாசித்து கொண்டிருந்தான் என்று. இவர்களுக்கு இவர்களுடைய நலன் மட்டும்தான், ஆர்எஸ்எஸ்னுடைய நலன் இல்லையா? அதனால தான் நீங்கள் நல்லா பாருங்களேன், மோகன் பாகவத்திற்கு மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சிஆர்பிஎஃப் ஒரு 150 பேருக்கு மேலே ப்ரொடெக்ஷனுக்கு அனுப்புகிறாங்க. யார் வீட்டு பணம்? எங்கே பணம்? அதில் முஸ்லீம் பணம் இருக்குது, கிறிஸ்தவர்கள் பணம் இருக்குது, எல்லார் பணமும் தான் அதில் இருக்குது. வெக்கமா இல்லையா? நீ இங்கே பிளவாத அரசியல் செஞ்சிட்ருக்கிற, மக்களுடைய பணத்தில் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறது உனக்கு பிரச்சனை இல்லை, அதையெல்லாம் நீ வாங்கிப்ப.
ஆனால் நீ இப்படி சொல்லிப்பேன், அங்கே பண்ணிப்பேன் திருப்பரங்குன்றத்தில் இது வரலன்னா நடக்கிறது வேற, நாங்கள் யார் ஈருன்னு சொல்லிட்டு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு நீ முயற்சி பண்ணிகிட்டு இருப்ப. நீ சொகுசாக வாழ்ந்துட்டு இருப்ப. மக்கள் எப்படி போனால் என்ன அப்படிங்கிறது தான். இதை இன்றைக்கி ஒரு ஊடகம் வெளியிட்டிருக்கிறது. ஊடகத்தில் அவங்க போட்டிருக்கிற தலைப்பு இப்படி தான்: அமித்ஷாவிற்கு ரூபாய் 850 மதிப்புள்ள இமயமலை குடிநீர், பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநில மக்களுக்கு குடிக்க கழிவுநீர். மக்களே, நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.